சொந்த வீடு கட்டணும்னு கனவு இருக்கா? கோவில் நகரமான நம்ம காஞ்சிபுரத்துல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளா இருக்குங்க. உடனே கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்ரீ சாய் சங்கரா ப்ராப்பர்ட்டிஸ் 9090656533. அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ டேலண்டடு. அவருடைய சேவையை நாங்கள் நேஷனல் லெவலில் உபயோகப்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி உபயோகப்படுத்திக்க போகிறீங்க? இன்னைக்கு பல லட்சக்கணக்கான அண்ணாமலை அவர்களது ஆதரவாளர்கள் ரொம்ப விரக்தியில் இருக்காங்க. ரொம்ப நல்லாவே தெரியுது. அண்டு பாஜக ஆதரவாளர்களே வேற வழி இல்லாம நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கார்ட் கேரிங் மெம்பர்ஸ். தேசிய பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தேசிய பொறுப்புன்னு சொல்லலாங்க. என்ன பொறுப்பு? ஏன்னா அது கட்சிக்கு தேசிய அளவில் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்றது கிடையாது. ஒரு மத்திய மந்திரி பதவி தான். அது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் லெவல்லாம் இருந்தால் அது சரி வராது. ஒரு கேபினெட் லெவல்ல வேணும். எதை கொடுத்து எதை பெறுவது அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப மறுபடியும் எடப்பாடியை சிஎமாக்குவதற்காகத்தான் இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தாங்களா? கூட்டணி அப்படின்னா எங்களுடைய செல்வாக்குல நீங்க கொஞ்சம் ஜெயிங்க, உங்க செல்வாக்குல நாங்க கொஞ்சம் ஜெயிக்கணும், இப்படித்தான் இருக்கணும். ஒருத்தர் மட்டுமே கிவ், இன்னொருத்தர் மட்டுமே டேக் அப்படின்னா அது எப்படி அது ஒருங்கிணைந்த கூட்டணி ஆகும்? மீண்டும் தோனி அவர்களே கேப்டன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா ஊத்தின்னு போனாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த நேரத்துல மறுபடியும் அண்ணாமலை தலைவர் அப்படின்னு அவரை கூட்டினது வச்சு அதுக்கு பாசிபிள் இல்ல. அதுக்குன்னு இப்போ ரொம்ப சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த சீட்டுன்ற வரும்போது வேற அடிச்சு பேசி குறைக்கிற ஆள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க தான் முன்னாடியே சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த பிளான் பண்ணாமையா அவங்க 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்றாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதிமுகவுக்கு தான் இன்னைக்கு கூட்டணி தேவை, பாஜகவுக்கு இல்லை. ஏன்னா தோத்து போனாலுமே அவங்களால சர்வை பண்ண முடியும். அப்படி இருக்கச்ச இவங்க கெட்டிங் த அப்பர் ஹேண்ட் இல்லையா? அப்படித்தானே இருக்கணும். பாஜக சரண்டர் ஆயிடுச்சு, சரணாகதி அடைந்து விட்டது அப்படின்னு ஒரு பக்கம் கலப்பி விடுவாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவை எடப்பாடியார் பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார் அப்படின்னு இந்த பக்கமும் கலப்பி விடுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ வரணும், அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தெளிவா இருந்தார் எடப்பாடி. அது தனியா நடக்குதுங்க. கண்டிஷன் எதுவும் போடலைங்க. நீங்க ரெண்டுத்தையும் நம்பணுங்க. அப்படிங்கும்போது 2 நிகழ்ச்சியும் தனித்தனியா கூட வச்சுட்டு போயிருக்கலாம். மக்கள் இதை கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு இருக்கிறாங்க. நாங்க சொல்றது நீங்க நம்பணும். மக்கள்னா அப்படிதான். ஆனா இப்போ அந்த கூட்டணிக்காகத்தான் இவர் அங்கிருந்து நீக்கப்படுகின்றார் அப்படின்ற மாதிரி தானே எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஒண்ணா சொல்லுங்க. ஒரு கேபினட் மினிஸ்டர் அப்படின்ற அளவுக்கு இல்லாம நீங்க நாங்க அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துக்கிறோம், இந்த பொறுப்பு கொடுத்துக்கிறோம் அப்படின்னா அலற குழந்தைக்கு லாலிபாப். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். பாஜக அதிமுக கூட்டணி இணைந்திருக்காங்க. எந்த நிபந்தனைகளும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு வந்திருக்காரு அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அந்த கூட்டணி குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, என்ன கேட்கறத விட இன்னும் ஒரு சிலர்கிட்ட கேட்டால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ராயபுரத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தேன், பாஜகவோட சேர்ந்ததுனால தோத்து போயிட்டேன் அப்படின்னு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் பாஜகவோட சேர்ந்ததுனால தான் மைனாரிட்டி வாக்குகள் பிரிந்து விட்டன, எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதிமுகவில் மைனாரிட்டி வாக்குகளாகத்தான் நாங்கள் பாஜகவை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்லாம் வேற நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ அவங்க கிட்ட போய் கேட்கணும், எப்படிங்க இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா வேற நிறைவேற்றிக்கிறாங்க, நீங்கள் வேற அதை எடுத்து குரல் கொடுத்துக்கிறீங்க, இப்போ மறுபடியும் பாஜகவுடன் இணைந்து விட்டதால் மைனாரிட்டி வாக்குகள்லாம் மறுபடியும் அப்படியே கப்புன்னு உங்களுக்கு விழுந்துருமா அப்படின்னு கேட்கணும். மறுபடியும் நீங்கள் முடி சூடாத மன்னர், அண்ணனுக்கு அது கொஞ்சம் கஷ்டம், அது அந்த மாதிரி வருமா அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டால் நல்ல பதில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி கூட்டணி சேர்றது சேராதது அப்படின்றது அந்தந்த கட்சிகளுடைய விருப்பம். நாம நம்மளுடைய கருத்தை இன்னொருத்தங்க மேல திணிக்க முடியாது. சரியா? ஒரு கமெண்டேட்டரா நம்ம கமெண்ட்ரி பாஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். அது அவங்க காதுல உழுதா இல்லையான்றதை கூட நம்ம அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. ஆனால் ஒரு கூட்டணி அப்படின்னும் போது 2 தரப்புக்கும் மரியாதை இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திமுகல அது இருக்கும். அதாவது பண்டாரம் பரதேசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கபால்னு அவங்களோடய போய் கூட்டணியும் வச்சுக்கினாங்க. கூட்டணியில் இருக்கும் பொழுதுதான் அந்த குஜராத் கலவரம் நடந்தது. இன்னைக்கு குஜராத் கலவரம் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்றத பற்றி யோசிச்சு பார்க்கணும். அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க.
அதே மாதிரி கூடா நட்பு, காங்கிரஸோட கூட்டணி வச்சதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மறுபடியும் காங்கிரஸோடைய கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோலாம் நடந்த பிறகும் அங்கே வந்து மிசாவை எதிர்த்ததுனால எங்களை ஆட்சியை விட்டு தூக்கினாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 வருஷத்தில் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கூட்டணி சேர்ந்துக்கினாங்க. இப்படி மாறி மாறி கூட்டணி வச்சாலுமே அங்கே எதிர்க்கும் போது கடுமையாக எதிர்க்கிறாங்க. சேரும்போது எந்த விதமான பிரச்சனையும் வராமல் சேர்ந்துக்கிறாங்க. அந்த கூட்டணின்றது வந்து 2 பேருக்கும் ஒரு மரியாதையான கூட்டணியாக இருக்குது. எக்ஸப்ட் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பக்கம் ரைடு விட்டுக்கினே அந்த பக்கம் சீட்டு டீல்லாம் நடந்தது இல்லையா? அது தவிர மற்ற இடங்கள்லாம் இந்த மாதிரி மற்ற நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது கிடையாதுங்க திமுக கூட்டணியில். ஆனால் இன்றைக்கு அந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது இப்போது எடப்பாடியார் இன்னும் ஒரு 4-5 பேரோட இங்கே டெல்லியில் போயிட்டு அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வந்தார். வந்தப்போ என்ன சொன்னார்? கூட்டணிக்கு இப்போ என்னங்க, அதுக்கு ஒன்றும் நேரம் இருக்குது எலெக்ஷனுக்கு, அதெல்லாம் அந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முதல்ல 12 மணிக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 மணி வரைக்கும் அது இழுத்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அங்கேருந்து அப்படியே ஒரு கேவல்கேடு வர்றதுக்கு ஏதாவது டிராஃபிக் ஜாம் அப்படி ஆயிடுச்சா? அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அது தமிழக பாஜக வரவேற்கிறதா இல்லை என்டிஏ வரவேற்கிறதா அப்படின்னு ஒரு குழப்பம் மாற்றி மாற்றி போட்டுக்கின்னு இல்லை 2 போர்டு வச்சுருந்தோம் அதை வந்து இது பண்ணி இப்படிலாம் வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த தாமதத்துக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் மேலே நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த கூட்டணி அப்படின்றது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து தாங்க இது ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. டகால் வந்து என்னங்க சரிங்க இப்படிலாம் கிடையாது. இந்த கல்யாண சம்பந்தம் பேசுகிறத விட இழுத்தடிக்கிற விஷயம். அங்கேயாவது நாங்கள் போயிட்டு லெட்டர் போடுறோன்னு வாங்க, இங்கே வந்து இப்போ லெட்டர் எங்கே இல்லை மேட்ரிமோனி சைட் தானே, நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புறது, அவ்வளோதான். ஆனால் இது டெல்லி போயிட்டு வந்தாரா? அதுக்கப்புறம் செங்கோட்டையன் டெல்லி போனாரா? அங்கே போய் யாரை பார்த்தாருன்னு தெரியாது, அது பழைய ஃபோட்டோ அப்படி இப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இங்கே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தப்போ செங்கோட்டையன் அவர்கள் போய் பார்த்தாரா? கட்சி நலனுக்காக போய் சந்தித்தேன் அப்படின்னு சொன்னாரா? இப்போ அவர் என்ன ஆவார்? செங்கோட்டையனை வச்சு அதிமுகவை பிளக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரியான சந்திப்புகளுக்கு அவசியம் என்ன? அப்போது இது வந்து ஆப்ஷனை வச்சுருந்துருக்காங்களோ, எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கல அப்படின்னா செங்கோட்டையன் தலைமையில் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுருந்தாங்களா? அப்போது இது வந்து மனசுப்பி வந்த கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியுமா நிரஞ்சன்? இதுதான் நான் சொன்னேன். கூட்டணி அப்படின் போது 2 பேருக்கும் மரியாதை வேணும். அதோட முக்கியம் மரியாதைன்றது சரி ரைட்டு விடுங்க, அது நம்மளுக்குள்ள இதெல்லாம் என்ன, நம்ம ஆட்சிப்போம் ஒன்றா சேர்ந்துப்போம் அப்படின்னு விட்டா கூட நம்பிக்கைன்றது வேணும். அந்த டெல்லி போய் சந்தித்ததுலேருந்து நேற்றைக்கு அனௌன்ஸ் பண்ண வரைக்குமே வந்து எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அடுத்த ஆப்ஷனாக வச்சுருக்காங்களா அப்படின்னு. அப்போது அந்த ஒரு நம்பிக்கைன்றது ட்ரஸ்ட் எப்படி பில்ட் ஆகும் நிரஞ்சன்? அப்படி ட்ரஸ்ட் இல்லாத ஒரு கூட்டணி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்கள்? சரி, இப்போ தேர்தலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி ஒரு 1 இயர் இருக்குது, அதாவது ஒரு 10 மாதங்களாவது இடைவெளி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன் முன்கூட்டி இவ்வளோ அவசரமாக இந்த கூட்டணியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? எடப்பாடி அவர்கள் அவருடைய தலைமையில் கூட்டணி வராத பட்சத்தில் வேறு தலைமையில் போயிடும் அப்படிங்கிற பயம் கூட எடுத்துக்கலாம்ல? இல்லை அதாவது இது நான் அடிக்கடி சொல்லிட்டு வந்த விஷயம். அப்படி கூட்டணி அப்படின்னு சொன்னால் உடனே ஃபைனலைஸ் பண்ணிடுங்க, கடைசி வரைக்கும் இழுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ என்ன ஆகும்னா அது முழுக்க முழுக்க ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி ஆயிரும். இவங்க வராங்களா அவங்க வராங்களா, யாருமே வரலன்னா இவங்க சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா போன தடவை 24 வந்து அமமுக சட்டமன்ற தேர்தலோட போட்டியிட்ட தேமுதிக இவங்களோட வந்தாங்க. மன்சூர் அலிகான் வேற வந்து பயங்கர டிமாண்ட்லாம் வச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அப்படின் போது கிரெடிபிலிட்டி இருக்காது. அடுத்தது இந்த 1 வருட காலம் திமுக ஆட்சியை எதிர்த்து போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். இன்னும் சில விஷயங்கள்லாம் கூட அநேகமாக இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது அதையெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும். ஸோ இப்போ சேர்ந்தது நான் தப்புன்னு சொல்லலை. இதுதான் நம்ம சொல்கிறது, கூட்டணினா முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நிரஞ்சன். இப்போ இவங்க சேர்ந்துட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள், இதில் வேறு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, என்டிஏவில் வேறு என்னென்ன கூட்டணி கட்சிகள் வரும் அப்படின்றத அதிமுக முடிவு செய்யும் அப்படின்னு இருக்காரு. இப்போ அந்த பக்கம் பாமக என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அவர் வந்து நானே தலைவர் அப்படின்ட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி அப்படின்றது விருப்பம், இங்கே வந்து அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போது பாமக இப்போது என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? திமுக பக்கம் போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விசிக இருக்க இடத்துல இவங்க போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க.
அப்போ அங்கே விசிகா இருக்கிற வரைக்கும் அந்த ஆப்ஷன் க்ளோஸ்டு. இது வரைக்குமாவது அதிமுகவா பாஜகவா அப்படின்னு ஆப்ஷன் இருந்தது. நேற்று வரைக்கும் முந்தா நேற்று வரைக்கும் அவங்க வந்து என்டிஏல இருக்கிறதா தான் கணக்கு. இப்போ அந்த ஆப்ஷனும் அடைபட்டு போய்விட்டது. அப்போ ஒரே வழி இந்த என்டிஏல சேரணும், இல்லை தனியாக நிற்கணும், இல்லைன்னா தாவேக்கா கூட போகலாம். அது போவாங்களான்னு என்ன கேட்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல எத்தனை சீட்டு அப்படின்றது தான் சிக்கலில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் எத்தனை கட்சிகள் இதில் பார்த்தீங்கன்னா சோகா கேம் ஆடுறது அப்படின்னா நிறைய கட்சிகள் அப்படியே கொண்டு வந்து சேர்த்துட்டு என்னங்க பண்ணுறது, எல்லாருக்கும் கொடுக்கணுங்க, நாங்களும் ஒரு 150 சீட்லையாவது நிற்கணுங்க, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 20 கொடுக்குறோம் 25 கொடுக்குறோம் அப்படின்னு அத்தோடு நிறுத்தினாங்கன்னு சொன்னால் அப்போது பாஜக என்ன கெயின் பண்ண போகிறாங்க? எதை கொடுத்து எதை பெறுவது அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ மறுபடியும் வந்து எடப்பாடியை சிஎமாக்குவதற்காகத்தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். அடுத்தது அந்த கொடுக்குற சீட்டும் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் அவ்வளவு செல்வாக்கு அந்த கொங்கு மண்டலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் பாஜகவுக்கும் செல்வாக்கு இருக்க இடம். பாஜகவுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலம், அதுக்கப்புறம் அந்த சவுத்து கன்னியாகுமரி சைடு, இந்த மாதிரி சில இடங்கள்ல. அப்போது அந்த ஒரே இடத்துல கொங்கு மண்டலத்தில் 2 பேரும் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும் போது அதை கொடுக்கறதுக்கு ஒத்துப்பாங்களா? கூட்டணி அப்படின்னா எங்களுடைய செல்வாக்கில் நீங்கள் கொஞ்சம் ஜெயிங்க, உங்கள் செல்வாக்கில் நாங்கள் கொஞ்சம் ஜெயிக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அப்படி இருக்குச்சு அந்த ஒரே இடத்துல 2 பேருக்கும் செல்வாக்குன்னும் போது இல்லை இந்த இடத்துல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் வந்து அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு கிவ் அண்ட் டேக் தானே. ஒருத்தர் மட்டுமே கிவ், இன்னொருத்தர் மட்டுமே டேக்கு அப்படின்னா அது எப்படி வந்து அது ஒருங்கிணைந்த கூட்டணி ஆகும்? இப்போது இதுதான் நான் சொன்ன இந்த பிரச்சனை அப்படின்னு. இந்த சீட்டு பேச்சுவார்த்தை ஒத்து வரல அப்படின்னா அப்போ எலெக்ஷன் டைமில் வந்து மறுபடியும் வெளில போயிட்டு நேற்றுக்கு பண்ணாங்களே, மீண்டும் தோனி அவர்களே கேப்டன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக ஊற்றிக்கிட்டு போனாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த நேரத்தில் மறுபடியும் அண்ணாமலை தலைவர் அப்படின்னு அவரை கூட்டினது வச்சு தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கா? அதுக்கு பாசிபிள் இல்லைல்ல. அதுக்கு தானே இப்போ ரொம்ப சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த சீட்டுன்ற வரும்போது குறைந்தபட்சம் ஒரு 40 சீட்டாவது பாஜகவில் எதிர்பார்ப்பாங்க. அதை கொடுப்பது அதுதான் நான் சொன்னேன். அதை வந்து அதிமுகவில் கொடுப்பாங்களா? ஏன்னா வேற அடிச்சு பேசி குறைக்கிறாள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க தான் வந்து முன்னாடியே சரண்டர் ஆயிட்டாங்களே. இப்போ எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ நேரம் ஆச்சு? அந்த டிலேக்கு காரணம் என்ன? அந்த பிளான் பண்ணாமையா வந்து அவங்க 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்றாருன்னு சொல்லியிருப்பாங்க. அது தமிழக பாஜகவா இல்லை வந்து என்டிஏவா அப்படின்றதுலேயே குழப்பம் இருந்ததுன்னு சொன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதோ இழுபறி இருந்திருக்கு, தெரியுதா? அப்போ அவ்வளவு நெருக்கடிக்குள்ள இந்த கூட்டணியை உடனே அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, ஒரு வாரம் பேசி பாருங்க, அவர் ஒத்து வந்தாருன்னு அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க. இங்க வந்துட்டு இல்லை இனிமே தான் வந்து இதை ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் பாஜகவுக்கு என்ன? அதிமுகவுக்கு தான் இன்னைக்கு கூட்டணி தேவை, பாஜகவுக்கு இல்லை. ஏன்னா தோத்து போனாலுமே அவங்களால சர்வை பண்ண முடியும். அப்படி இருக்கச்ச இவங்க வந்து கெட்டிங் த அப்பர் ஹேண்ட் இல்லையா? அப்படித்தானே இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து அமித்ஷா அவர்கள் வந்து காத்திருந்து அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு பாஜக போயிடுச்சுன்னு சொன்னா அப்போ இது பொருந்தா கூட்டணி தான் சொல்லுவாங்க. அண்டு திமுகவில் சும்மா இருப்பாங்களா? இதையெல்லாம் ஹைலைட் பண்ண தான் செய்வாங்க. அப்போ பாஜக சரண்டர் ஆயிடுச்சு, சரணாகதி அடைந்து விட்டது அப்படின்னு ஒரு பக்கம் கிளப்பி விடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவை வந்து எடப்பாடியார் பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார் அப்படின்னு இந்த பக்கமும் கிளப்பி விடுவாங்க. இதுதான் வந்து அந்த 2 தொண்டர்கள் மத்தியிலையும் வந்து ஒரு கசப்பை ஏற்படுத்தும். அதுதான் நான் சொன்னேன், அந்த கூட்டணி அப்படின்னா மரியாதையா இருக்கணும் 2 அணிகளுக்கும் அப்படின்னு. திமுகவில் என்னைக்குமே உண்டு. என்னதான் ஆட்சிக்குன்னு மறுபடியும் அடுத்த எலெக்ஷன்ல ஒன்று சேர்ந்தாலுமே அந்த மரியாதை இருக்கும். சீட்டு எத்தனை கொடுக்குறாங்கன்றது விஷயம் இல்லை, அட்லீஸ்ட் மனசுல மரியாதை கொடுக்குறாங்கல்ல, அந்த மேடையில மரியாதை கொடுக்குறாங்கல்ல. ஈக்குவல் பார்ட்னர்னு சொல்லிட்டு 2 சீட்டு கொடுத்தாலும் ஈக்குவல் பார்ட்னர்னு சொல்றாங்கல்ல, அதை இவங்க மெயின்டைன் பண்ணல. இதுதான் பெரிய சிக்கலாக இருக்க போகுது. இப்போ நீங்களே சொன்னீங்க ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த ஈவெண்ட் வந்து 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அந்த அனௌன்ஸ் பண்ணுறேன் சொன்னீங்க. அதுக்கு இடையில இருக்க நேரம் வந்து இந்த தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ வரணும், அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தார் எடப்பாடி. அதெல்லாம் நடந்து நம்ம பார்க்கும்போது அதான் நடந்தது நம்மளுடைய வியூவில். அது தனியாக நடக்குதுங்க, கண்டிஷன் எதுவும் போடலைங்க, நீங்க வந்து 2த்தையும் நம்பணுங்க அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. ஆமா, நம்பினாதான் சோறுன்னு தாத்தா சொல்லிட்டாரு, நீங்க எப்படி அப்படின்னு சந்தானம் கேட்பார்ல, அந்த மாதிரி தான். அது தனிங்க, அது இது நீங்க ஏன் சேர்க்குறீங்க? அப்படிங்கும்போது
2 நிகழ்ச்சியும் தனித்தனியா கூட வச்சுட்டு போயிருக்கலாம். மக்கள் இதை கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு இருக்கிறாங்க. நாங்க சொல்றது நீங்க நம்பணும். மக்கள்னா அப்படிதான். நீங்க வந்து தனியாலாம் யோசிக்க கூடாது. அப்படி நினைச்சா அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அவ்வளோ டேலண்டடு, அவருடைய சேவையை வந்து நாங்கள் நேஷனல் லெவலில் உபயோகப்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி உபயோகப்படுத்திக்க போகிறீங்க? இன்னைக்கு பல லட்சக்கணக்கான அண்ணாமலை அவர்களது ஆதரவாளர்கள் ரொம்ப விரக்தியில் இருக்காங்க. ரொம்ப நல்லாவே தெரியுது. அண்டு பாஜக ஆதரவாளர்களே வேற வழி இல்லாமல் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கார்ட் கேரிங் மெம்பர்ஸ். கட்சி தொண்டர்கள்ன்றது வேற, ஆதரவாளர்கள்ன்றது வேற. ரெண்டுத்தையும் நீங்கள் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுடைய அந்த ஒரு வாட்டத்தை போக்குவதற்கு ஸ்ட்ராங்காக ஏதாவது மெசேஜ் டெலிவர் பண்ணாங்களா? சும்மா நாங்கள் நேஷனல் லெவலில் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா அது எப்படிங்க? நாங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோம். ராஜ்யசபாவில் அவர் எம்பி ஆகிட்டு அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், தேசிய பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தேசிய பொறுப்புன்னு சொல்லலாங்க. என்ன பொறுப்பு? நீங்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு செக்ரட்டரி போஸ்ட் கொடுக்குறோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ரெண்டாவது அவர் ரொம்ப யங் அப்படின்றதுனால கவர்னர் அப்படின்னும் போது எண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் கேரியர், எக்ஸப்ட் வெரி ஃபியூ அது கவர்னராக இருந்தாலும் மறுபடியும் வருது அப்படின்றது. அதனால் அது எதிர்பார்க்க முடியாது. அது சரியும் இல்லை. ஏன்னா அது வந்து கட்சிக்கு தேசிய அளவில் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்றது கிடையாது. ஒரு மத்திய மந்திரி பதவி தான் அது. வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் லெவலெல்லாம் இருந்தால் அது சரி வராது. ஒரு கேபினெட் லெவலில் வேணும். அதையெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா மந்திரி சபையில் யார் யார் அப்படின்றது வந்து ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். அதை மற்றவங்களாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் பூடகமாக சில விஷயங்களை அந்த இன்டெண்டட் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு யாராவது ஒரு ஸ்கூப் நியூஸ் கொடுக்கலாம், இது மாதிரி அவர் மந்திரி ஆக போகிறார், இந்த மந்திரி ஆகிறார் இப்படின்னு ஏதாவது சொல்லி விட்டாலாவது அட்லீஸ்ட் அந்த ஆதரவாளர்களுக்கு ஓரளவுக்கு சரி ரைட்டு நம்ம தலைவர் அவங்க கை விட்டுல அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதை கூட செய்யலையே. இது எல்லாமே இருந்தாலுமே தமிழக பாஜகவை வளர்த்தவர் அண்ணாமலை தான் அப்படின்ட்டு நயனா நாகேந்திரன் அவரே வந்து ஒத்துக்கிறாரு. அவரே சொல்றாரு, இங்கே இப்போ இவ்வளோ % வந்திருக்கு, இவ்வளோ ஒரு வளர்ச்சி இருக்குன்னா அண்ணாமலை தான் காரணம் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி அவருடைய ஆதரவாளர்கள் வந்து ஏற்றுப்பாங்க? அதான விஷயம். புரியல. அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்து இனிமேல் அவருடைய வாய்ஸ் இங்கே கொடுக்க முடியாது, அவரை எதிர்த்து பேச முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அவருடைய ஆதரவாளர்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தலைவர் பதவி வேற நீக்கம் அப்படிங்கும்போது அதுதான் நான் சொல்றேன். இது தலைவர் பதவி நீக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறத விட இது இன்னொரு சொதப்பிட்டாங்க. எப்போ 3 வருஷம் முடிஞ்சதோ அப்பவே வந்து அடுத்த தலைவர் பதவிக்கான இது பண்ணி பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் மாதிரி கிடையாதுங்க. மாநில கட்சிகள் வந்து கட்சி தலைவர் தான் சிஎம்ஆ வருவார், 6 சான்ஸ் கிடைச்சா பிஎம்ஆ வருவார். ஆனால் பாஜகலையும் காங்கிரஸ்லையும் பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர் ஒருத்தர் இருப்பார், சிஎம் ஒருத்தர் இருப்பார். இப்படித்தான் அவங்க ப்ராக்டிஸ். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க யோகி வந்து யூபியில் கட்சி தலைவராக இருந்தது கிடையாது, அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் இருந்தது கிடையாது அப்படின்னு. கரெக்டு, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லா பிச்சிலையும் விளையாடுற மாதிரி சேப்பாக் பிச்சிலையும் விளையாடணும் அப்படின்னு நினச்சா சரிப்பட்டு வருமாங்க. ஒவ்வொரு பிச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போது இங்கே தமிழகத்தில் இந்த மாதிரி அப்படின்னும் போது அட்லீஸ்ட் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த 24 3 வருஷம் ஒரு டைம் முடிஞ்ச உடனேவாது கரெக்டுங்க, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ரொட்டீன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலைவர் பதவிக்கு வேற ஒருத்தர் அப்படின்னு கொண்டு வந்திருந்தீங்கன்னா அப்போ பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போது அந்த கூட்டணிக்காகத்தான் இவர் அங்கிருந்து நீக்கப்படுகின்றார் அப்படின்ற மாதிரி தானே எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஒண்ணா சொல்லுங்க, பெர்செப்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கு. அப்போ இதுல வந்து காங்கிரஸ்ல ஒரு காலத்துல அதிமுக காங்கிரஸ், திமுக காங்கிரஸ்னு இருந்ததுங்க. அதே மாதிரி பாஜகலையும் அதிமுக திமுக. இப்போ அந்த திமுக பாஜகன்றது இல்லை, அதிமுக பாஜக அப்படின்றது கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கூட்டணி இருந்தால் ஏதோ ஒரு 4 சீட்டு கொடுப்பாங்க, நம்ம ஜெயிக்கலாம், இப்படி தான் இருக்கே தவிர ஆன் அவர் ஓன் கட்சி வந்து ஆட்சிக்கு வர வேண்டும், கட்சியை வளர்த்து அது மூலமா நம்ம வரணும் அப்படின்றதுல பெருசா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதது மாதிரி தெரியுது. ரெண்டாவது, ஆல் இண்டியா லெவல்ல பாஜக ஜெயிச்சிருவாங்க, அப்படி அங்கேருந்து எங்கேயாவது ஒரு ராஜ்யசபா எம்பி ஆயிட்டு மினிஸ்டர் ஆயிடலாம், இப்படிலாம் கணக்கு போட்டுருந்தா அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க பாஜக தலைவர்களும் இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எங்கே போய் நிற்பீங்க? காங்கிரஸ் மாதிரி தானே ஆகும். இதை யாரும் புரிஞ்சுக்கிட்டதா தெரியல நிரஞ்சன். இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியிலிருந்து விலகியதனால், அவர் விலக்கப்பட்டதனால், வாட் எவர் இட் இஸ், கட்சிக்குள்ளேயே சந்தோஷப்படுறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் அந்த வேட்புமனு தாக்கல் ப்ராசஸ்லேயே வந்து நயனார் நாகேந்திரன் அவரை வந்து எல்லாருமே
வரவேற்று எல்லாமே இது பண்றாங்க, எல்லா தலைவருக்கும் இவர் இருக்கட்டும் அப்படின்னு அந்த விஷயம் நடக்கும்போது ஒரு நபர் வந்து அந்த வேட்புமனு தாக்கல் பண்ண வராரு. அவர் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்தது. யாருமே கொஞ்சம் சிரிச்சுட்டு கொஞ்சம் இழுத்து பின்னாடி இழுத்துட்டாங்க. அந்த விஷயமும் பார்த்தோம். அதை வந்து இன்னொருத்தர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை மாதிரி இருந்தது பார்க்க. அதாவது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, சில விஷயங்களுக்கு கொண்டு வரதில்லை. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன், அதாவது 3 வருஷம் ஆக்டிவாக வேலை பார்த்துருக்கணும், 10 வருஷம் வந்து உறுப்பினராக இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த பொதுக்குழுவில் இருக்கவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். எதுக்குங்க இதெல்லாம்? இப்போ அவங்களே தானே சார் சொன்னாங்க, இப்போ 10 வருஷம் கட்சியில் இருந்திருக்கணும், இருந்தால் தான் தலைவர் பதவினாங்க. இவர் வந்து 8 வருஷம் இருந்திருக்காரு, அடுத்த நாள் தலைவர் ஆகிறாரு. அப்படிங்கும்போது என்ன ப்ராசஸ் அது? இல்லை, அண்ணாமலை அவர்கள் வந்து உள்ள வரும்போது எத்தனை வருஷம் இருந்தாரு, அவர் உடனே துணைத் தலைவர்னு போட்டாங்க. அதெல்லாம் இல்லை, அங்க என்ன தேர்தல் வச்சுதான் அண்ணாமலை அவர்கள் இல்லை. ஆனா இவங்க தானே சொன்னாங்க, முந்தைய நாள் அவங்க தானே சொன்னாங்க 10 வருஷம் இருக்கணும். இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். அண்ணாமலை அவர்கள் என்ன 10 வருஷம் இருந்துதான் அந்த தலைவர் பதவிக்கு வந்தாரா? 3 வருஷம் ஆக்டிவா இருந்துதான் தலைவர் பதவிக்கு வந்தாரா? இல்ல இல்ல, எல்லாம் நம்மளா ஃபிக்ஸ் பண்றது தானே. எதுக்கு இந்த மாயாஜால வேலைகள்லாம் அப்படின்னு நான் கேட்கிறேன். டைரக்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்களேன், நோ ஜனநாயக முறைப்படி நடக்கிறது அப்படின்னு. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? எங்கேயுமே இதெல்லாம் கிடையாது. மேபி வந்து பாருங்க, இந்த சட்டம் இருக்கின்றது, இந்த மாதிரி தேர்தல் நடக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னீங்கன்னா அதையும் வந்து யார் வேணா வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு விட்டுட்டு என்னவோ அந்த லெட்டர் பேட்ல இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஃபார்ம் எஃப் அதை வந்து ஃபில்அப் பண்ணி போடுங்க. இதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் இன்னும் எரிச்சல் மூட்டுகின்றது. அதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் அப்படின்ன உடனே அண்ணாமலை ஆதரவாளர் பார்த்துட்டு அப்போ அவர் நினைச்சா கூட அப்ளை பண்ண முடியாது போல இருக்குது. இப்படி ஒரு கட்டம் கட்டியிருக்காங்களே, வேணும்ட்டானா தான் அதை ஒதுக்கிறதுக்கு இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து எப்படி சரியா டீல் பண்றது அப்படின்றது ஒரு விதம், ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் டீல் பண்ணக்கூடாது அரசியல் ரீதியா அப்படின்றத நீங்க இதை பார்த்து கத்துக்கணும். இதுவும் ஒரு லெசன் தான் மற்றவங்களுக்கு. ஓகே, இந்த கூட்டணிக்கு வந்து முதலமைச்சர் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. 2 ரைடுக்கு பயப்பட்டு ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டீங்க, ஒரு தோல்வி கூட்டணி தான் இது அமித்ஷா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ரைடுக்கு எனக்கு சொல்லுங்களேன். இப்போ இந்த டாஸ்மாக் ரைடு, அதில் வந்து எல்லாம் அதிமுக காலத்தில் போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரைடு விட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அறிக்கை விட்டாங்க, 1000 கோடினாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில. இதுக்கு முன்னாடி எத்தனை ரைடு விட்டுக்கிறாங்க, எத்தனை அறிக்கை விட்டுக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து யாருமே பயப்படல. அப்புறம் இதை பார்த்து எடப்பாடி பயப்பட போகிறாரா? இப்போ கூட தான் KN நேரு அவர்களுக்கு சொந்தமான இல்லை அவருடைய உறவினர்கள் வீடுகள்லாம் ஏதோ சம்திங் இதெல்லாம் நடந்திருக்கு. யாருமே பயப்படலையே. ரைடுக்கு பயப்பட மாட்டாங்களே, பழகி போச்சுங்க. அதாவது என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ரைடு விட்டு உடனே ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பயப்படுவாங்க. இது வந்து இனிமே பேப்பர்ல. ஏன்னா நானும் இப்ப பார்த்தேன் என்னன்னா, ரைடு வருது அப்படின்னா முன்னாடி வந்து இவ்வளவு பணம் சிக்கியது, இவ்வளவு விஷயங்கள் சிக்கியதுன்னு எல்லாம் வரும், ஃபைல் சிக்கியதுன்னு. இப்பெல்லாம் எதுவுமே வரது இல்லையே. இல்ல, இப்ப அந்த TVHல நடந்த ரைடுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க, அறிக்கை கொடுத்துருக்காங்க. நேத்திக்கு ஈவினிங் தான் EDல வந்து ட்விட்டர்ல கூட போட்டிருந்தாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தூர்தர்ஷன் மட்டும் இருந்தப்போ டிவி நிகழ்ச்சிகள் அப்படின்னு டெய்லி பேப்பரில் வரும். அதை பார்த்து இன்னைக்கு என்ன சினிமா, இன்னைக்கு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ போகிற போக பார்த்தா இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் ED ரைடு அப்படின்னு கொடுக்கணும் போல இருக்கு. காலையிலேயே நீங்கள் சொல்லிடுங்க, நாங்கள் வந்து உடனே அங்கே வந்து கேமராவோட போயிடுறோம். ஏன்னா ரைடு தானே பண்ணுறீங்க நீங்கள், அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. பட் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் see. ஓகே, அமித்ஷா சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த கூட்டணி வந்து 2 பேருக்குமே வந்து பலம் சேர்க்கும், அதிமுகவுக்கும் பலம் சேர்க்கும், பாஜகவுக்கும் பலம் சேர்க்கும். இவர் எந்த டிமாண்டுமே வைக்கல அப்படின்னு 4-5 பாயிண்ட்ஸ் இந்த வரிசையை சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயத்துக்குலாம் உங்களுடைய பார்வை கருத்து என்ன சார்? அதாவதுங்க, 2 கட்சிகளுக்குமே பலம் சேர்க்கும் அப்படின்னா ஐ ஹாவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். எந்த டிமாண்டுமே வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சரி சரி, நம்பிட்டேன். நாங்கள் இப்போ நீங்கள் ஹோம் மினிஸ்டர், நீங்கள் சொல்லும்போது நாங்கள் இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்போமா? ஓகே, அவர் எந்த டிமாண்டும் வைக்கல, நீங்களும் எந்த டிமாண்டும் வைக்கல, ஓகே. ஆனால் 2 கட்சிகளுக்கும் பலம் சேர்க்கும் அப்படின்றதுல தான் எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்குது. ஏன்னா பாஜக அப்படின்றது வந்து வெஸ்ட் பெங்கால் மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழகத்திலும் பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், சட்டமன்ற தேர்தலில் வந்து குறையும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். 2014 அப்படி தான் ஆச்சு, 2024 அப்படி தான் ஆச்சு. 2019 கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அங்கே OPS மகன் ஜெயிக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் ஆல்ரெடி அது கொஞ்சம் இறங்கு முகத்தில் இருக்கின்ற விஷயம்.
இப்போ அந்த ஆதரவாளர்கள்லாம் வந்து ஃபீலிங் ஹர்ட். அப்போ அந்த வாக்குகள் முதல்ல பாஜகக்கே வருமா அப்படின்னு சந்தேகமா இருக்கும்போது அதிமுகக்கு எப்படி போகும்? அப்போ யார் ஸ்டார்டிங் வித் நெகட்டிவ் இதுன்னு தான் நான் சொல்லணும். அப்போ அதை மாற்றுவதற்கு நீங்க வந்து உங்களுடைய சப்போர்ட் பேஸை இன்க்ரீஸ் பண்றதை விடுங்க, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் சப்போர்ட் பேஸை அதை தக்க வச்சுக்கிறதுக்கு, ரீட்டைன் பண்றதுக்கு, அதை உங்களோடவே வந்து பயணம் பண்றதுக்கே இப்போ அவங்க நிறைய வேலை செய்யணும் பாஜக. அது ரொம்ப முக்கியம். இப்போ நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்திருக்காரு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். 21 முருகன் அவர்கள் மத்திய மந்திரியா போன பிறகு இங்க வந்து யார் அடுத்த தலைவர் அப்படின்ற பேச்சு வந்தப்போ எல்லாரும் வந்து அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐ வாஸ் த லோன்லி வாய்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த லோன்லி வாய்ஸஸ் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ஒரு டைம் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக போடுங்க, அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களை எலிவேட் பண்ணுங்க அப்படின்னு நான் ஜாம்பவான்ல இருக்கும்போது நான் பேசியிருக்கேன். இன்னும் அந்த வீடியோ அதில் இருக்கு. நான் இன்னைக்கு எதுக்கு சொன்னேன்னா, அப்போ நான் ஓப்பனாக சொல்ல என்ன காரணங்கள் அப்படின்னு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த ஒரு திராவிட கட்சியில் இருந்து வந்தவர் அண்டு எம்எல்ஏவா பல முறை இருந்திருக்காரு. அந்த ஆர்கனைசேஷன் பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு டைம் நீங்கள் அவரை தலைவராக வச்சு அந்த அடிப்படை கட்டமைப்பை அவங்க வந்து உருவாக்கி இருக்கணும். இன்னைக்கும் பாஜகவுக்கு ஆதரவு இருக்கின்றது, ஆனால் அந்த ஆதரவை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆர்கனைசேஷனல் செட்டப் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி லேக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் அவங்களுக்கு இருக்க பிரச்சனையே. அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்த பிறகு பல நேரங்களில் வந்து அங்கங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, இதுக்கு ஃபயர் ஃபைட்டிங்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுக்கறது, இப்படியே வந்து நேரம் போயிட்டு இருந்ததே தவிர ஆர்கனைசேஷனில் முழு மூச்சாக கவனம் செலுத்தி இந்த திருப்பி சொல்லுவாங்களா பூத்து கமிட்டி அப்படின்னு, இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், நயினார் நாகேந்திரனை தலைவராக போட்டு அவர் அதெல்லாம் பார்த்துக்கட்டும், பொலிட்டிக்கலாக இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட, ஸோ தட் அந்த பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற சமயத்தில் ஈ கேன் பி எலிவேட்டட் டு அப்படின்றதுக்காக தான் நான் நயினார் நாகேந்திரன் அவர்களை இன்னைக்கு தலைவராக போடணும் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். இப்போ இது இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. 26 நான் சொன்னாலே எத்தனை சீட்டுகள் அப்படின்னு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க, சரி ரைட்டு கூட்டணி வந்துட்டோம், ஆனால் வந்து பாஜக அப்படியே கூட்டணி கட்சிகளை முழுங்கிடும், அதனால சீட்டு கொடுக்கும் பொழுது அது எடப்பாடியுடைய விசுவாசிகளுக்கு மட்டும்தான் அங்கே சீட்டு கொடுக்கப்படும் அதிமுகவில். நம்பர் 1. அடுத்தது பாஜகவுக்கு வந்து அதிக அளவில் சீட்டை கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி இங்கே அதிமுக போட்டியிடுகின்ற இடங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 120 இடத்துலையாவது அவங்க ஜெயிக்கணும் மினிமம். ஏன்னா அவங்கள நம்பி வேற யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருப்பாங்க. ஸோ அப்போ 120 அப்படின்னும் போது மினிமம் ஒரு 160 170 தொகுதிகளையாவது அவங்க போட்டியிடணும். மீதி இருக்கிறது வந்து ஒரு 70-60 தொகுதிகள் தான். இந்த தொகுதிகளை எத்தனை கட்சிகளுக்கு கொடுக்கின்றது? பாமக இல்லை ஒரே பாமக அப்படி வச்சுப்பாங்க, அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் தேமுதிக வந்தாங்கன்னா அவங்க கேட்பாங்க. அவங்கள காரணம் காட்டி இவங்கள வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கின்றது. அவங்களுக்கெல்லாம் போகதான் பாஜகவுக்கு கடைமடை பாசனம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். இதை வந்து நயினார் அவர்கள் எப்படி டீல் பண்ணுவார்? முதல்ல ஆர்கனைசேஷனை இப்போ பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அப்போ வந்து அது அதிமுகவுக்கு ஒரு த்ரெட்டாக தான் பார்க்கப்படும். ஏதோ ரைட்டு அப்படியே இருக்கிறத வச்சுட்டு கூட்டணி அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன் லெவலில் இவர் அங்கேருந்து வந்தவரில் அவருக்கு இதெல்லாம் தெரியும், எப்படி வந்து அடிமட்டத்தில் கட்சியை இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாநில அது செய்யணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாமல் இல்லைங்க அப்படியே ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகட்டுங்க, அது கூட்டணி இருக்குதுங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவை அகற்றிய பிறகு அதுக்கப்புறமா நம்ம கட்சியை வளர்க்குற வேலையில் நடக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் அது பாஜகவுக்கு, எலக்டோரலி ஆல்சோ. ஓகே, அடுத்து இப்போ அண்ணாமலை தேசிய பொறுப்பு அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்க போகுது? என்ன தேசிய பொறுப்பு கொடுக்க போறீங்க? ஆல் இண்டியா லெவலில் ஏதாவது ஒரு செக்ரட்டரின்னு போறீங்களா, இல்லை வந்து இந்த மாவட்டத்துக்கு அந்த மாநிலத்துக்கு இன்சார்ஜ் அப்படி ஏதாவது போட போறீங்களா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. ஒரு கேபினட் மினிஸ்டர் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து நாங்கள் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துக்கிறோம் இந்த பொறுப்பு கொடுத்துக்கிறோம் அப்படின்னா அழற குழந்தைக்கு லாலிபாப்பு இந்தாப்பா அழுகி நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது அவருடைய ஆதரவாளர்கள் பார்ப்பாங்களே தவிர
நாங்கள் வந்து கட்சியில் இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் வந்து கண் துடைப்பு மட்டும்தான் நிரஞ்சன். அது வந்து கட்சிக்கு எந்த விதத்திலும் உதவாது. நீங்களும் அவரை கட்சியில் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது. இங்கே அந்த ஃபீலிங்ஸ், ஹர்ட் ஃபீலிங்ஸ், அதுவும் வந்து மாறப்போகிறது கிடையாது. ஓகே சார், தொடர்ந்து பேசும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.